Praise the Lord. ஏசாயா 34 அதிகாரம் 16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிச்சு, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணணுமா, தேடி வாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இவைகள்லாம் ஒன்றுமே குறையாதான். எந்த ஒரு வார்த்தையும் கீழே தவறி போகாதுன்னு சொல்கிறாரு. அதே போல் இன்னொன்று என்ன இருக்குன்னா, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காதான். எல்லா வசனத்துக்கும் ஒவ்வொரு ஜோடி இருக்குமா கண்டிப்பாக. அதே போல் என்ன சொல்லுதுன்னா, இது அவர் தான் அதை சொல்கிறாராம். அதே போல் அந்த வசனம் எப்படி இதை சேர்க்கணும்னா, அவருடைய ஆவி, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா சேர்ப்பாராம். அதே போல் இன்னொரு வசனம் அது கீழே என்ன இருக்குன்னா, அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது, அவைகள் எஞ்சைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும் சொல்லி கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்துக்கெல்லாம் சீட்டு போட்டது யாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் சீட்டு போட்டார். இது என்ன பண்ணுறாருன்னா, இதை என்ன பண்ணுறாரு, அவருடைய கையே அவைகளுக்கு தேவையான அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்ததான். எப்படின்னா, இவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு சொல்லி ஆண்டவருடைய கையை என்ன பண்ணிச்சான், பகிர்ந்து கொடுத்துச்சான். அதே போல் அவைகள் என்ன பண்ணுது, எஞ்செஞ்சிக்கும் அதை என்ன பண்ணுறாரு, சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். வசனம் எங்கே இருக்கோ அதிலே சஞ்சரித்துட்ருக்கும். அந்த வசனத்தின் வார்த்தைகள் எதுவும் என்ன பண்ணாது, கீழே விழாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு இடத்துல என்ன கூறப்பட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் உள்ள ஒரு வார்த்தையின் எழுத்தின் உறுப்பில் ஒன்றாகிலும் தரையில் விழுந்து போகாது, அதில் ஒன்றும் அதை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். அதே போல் நம்ம எப்படி ஜோடி இல்லாமல் இருக்கும், ஜோடி கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஜோடிகள் உண்டு. கண்டிப்பாக நீங்கள் ஆராய்ச்சி தேடி வாசிங்க, அதை நீங்கள் கண்டடைவீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். God bless you. Thank you. Amen.